விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தோம். வாசிங்க ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனுக்கும் அது ரட்சிப்பு உண்டாகும்படி தேவ பலனாயிருக்கிறது. இப்போது விசுவாசம் எதில் வைக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் ரோமாபுரி மக்களுக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் வெட்கப்படலை. ஏன்னா ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனை உண்டாக்குவதே சுவிசேஷந்தான். இந்த சுவிசேஷத்தை நீ என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது தான் தேவ பலன் உண்டாக்கும். நமக்கு பலன் வேணுமா அப்படின்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். சுவிசேஷம் என்ன என்பது நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோட கூட எழுப்பினார் என்பது, தேவன் எழுப்பினார் என்கிறது தான் சத்தியம். அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணணுமா, எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த சத்தியம் நமக்கு என்ன பண்ணுதான், தேவ பலனை உண்டாக்குறது. ஆமே, தேவ பலனை உண்டாக்குறது தான் சொல்ற. கிரேக்கரிலும் யூதரிலும் விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனாக இருக்கிறது. நம்முடைய பலன் எது? சுவிசேஷத்தில் இருக்குது. தேவனுடைய பலன் எங்கே இருக்குது? சுவிசேஷத்தில் இருக்குது. அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் வெட்கப்படாமல் இருக்கிறோம். வெட்கப்படவும் கூடாது. பவுல் அதை வெட்கப்படலை. ஆனால் 17ஆம் வசனம் சொல்லுது, அதுதான் நம்ம கவனிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அது அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ விசுவாசம் இப்போ எதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சுவிசேஷம் எது? இயேசு கிறிஸ்து தான் அந்த சுவிசேஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வசனம் சொல்லுது, தேவ நீதி விசுவாசத்திற்கென்று தேவ நீதி வைத்துப்பட்டிருக்குதான். அப்போ உலக நீதி ஒன்று இருக்கிறது, தேவ நீதி ஒன்று இருக்கிறது. தேவன் நம்ம அங்கீகரிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ நீதி நமக்கு வேணும். இந்த தேவ நீதி இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. அந்த தேவ நீதி எது? இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ நீதியாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீதி எதுன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் தான் நீதி. நியாயப்பிரமாணத்தை முழுவதும் ஒருவன் நிறைவேற்றி விட்டால் அதனாலே ஒரு மனிதன் நீதிமான ஆகலாம் என்பது வேதம் சொன்னது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்திருந்த எல்லா யூதர்களும் என்ன நினச்சிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரிகையில் செய்து நீதிமான ஆகலாம் என்கிற முயற்சினாலே என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து என்ன பண்ணாங்க, நீதிமான மாறலாம் என்று நினச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு மனிதனும் நீதிமான ஆகலை. அதில் பவுல் உட்படும் சொல்கிறாரு. பவுல் என்ன பண்ணலை? நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததுனால ஒரு மனிதனும் நீதிமான மாற முடியல. இப்போ எப்படி நீதிமான ஆக முடியும்னா, சுவிசேஷத்தினாலே தேவ நீதி வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகாமல் அது சுவிசேஷத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷம் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதான் பாருங்க, தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதியை சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை மூலமாக தேவன் நமக்கு தேவ நீதியை வெளிப்படுத்த இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அடைய வேண்டிய எல்லா தண்டனையும் நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டிய எல்லா கோட்பாடுகளையும் இயேசு என்ன பண்ணிட்டார்? உங்களுக்காக எனக்காக செய்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய எல்லா தவறுக்கான தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். பாடுகளை பட்டு சிலுவை சுமந்தார். எல்லாவற்றையும் செய்து எல்லா நீதியும் அவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றி முடிச்சு விட்டார். ஆகினாலே இது சுவிசேஷத்திலே தேவ நீதி வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அடைய போக வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டாரு. புரியுதுங்களா? இயேசு சிலுவையிலே சுமந்துட்டாரு.
அப்போ இயேசு சிலுவையில் சுமந்த அந்த நீதி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவர் ஏன் சிலுவையில் சுமந்தார், ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக தான் அவரை அறையப்பட்டார், உங்களுக்காக தான் அவர் பாடுபட்டார், உங்களை நீதிமானாக்க, உங்களை பரிசுத்தமானமாக்க, உங்களை தேவனுக்கு உகந்தவனாக மாற்ற தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார், மறுபடியும் என்ன பண்ணார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற சுவிசேஷத்தின் ரகசியத்தை எங்கே வைத்தாரா, சுவிசேஷத்தை வச்சார். பவுல் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார், என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார், என்ன சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க? அந்த மைக்கு கொடுக்குமா, ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இப்போது சுவிசேஷத்தில் என்ன பண்ணாங்க, தேவ நீதியை கர்த்தர் நம்மளுக்கு வைத்து விட்டார். அப்போது சுவிசேஷத்தில் தான் நமக்கு தேவ நீதியே இருக்குது. ஆகினாலே சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். வாசிங்க 1 ரோமர் புஸ்தகம் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாத தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் தேவ நீதி என்ன பண்ணுது, வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. எதை குறித்து, தேவ நீதியை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, தேவ நீதி நியாயப்பிரமாணத்தில் மாத்திரமல்ல தீர்க்கதரிசனத்திலையும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்குது. அது எது எது தேவநீதி. அந்த தேவநீதி நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறதல்ல. அதை நீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசித்து பார்த்தாலே அது புரியும் என்பது தான் பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசித்து பார்த்தாலே புரியும். அங்கேயே எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அப்போ தேவ நீதி எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறான், இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி. நீங்கள் இயேசுவை பற்றி விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தேவ நீதி கர்த்தர் என்ன பண்ணார், கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதினால் அல்ல, மனுஷன் விசுவாசத்தினாலே தேவ நீதி அடைந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி அடைந்திருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும். அது வித்தியாசமே இல்லை. அவன் யூதனாக இருக்கட்டும், கிரேக்கனாக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், விசுவாசத்திலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ வித்தியாசமே இல்லை. அவள் எல்லாருக்கும் என்ன பண்ணாது, கடவுள் தேவ பலனாக இருக்கிறார், வித்தியாசமே இல்லாமல். அப்போ கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, தேவ பலனை உண்டாக்குறது என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நீ இயேசு விசுவாசித்தா நீ நீதிமான். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசித்தா நீங்கள் நீதிமான்கள். அப்போது விசுவாசத்தினால் இருந்து கிறிஸ்து நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, வாசமாக இருக்கிறார். அதான் நம்ம வாசித்தோம். அப்புறம் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, ரோமர் புஸ்தகத்திலேயே 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். என்ன ஆயிடுச்சுன்னா, யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் தேவ நீதியை அறியாமல் என்ன பண்ணிட்டாங்களா, சுயநீதியை நிலைநிறுத்த தேடினபடினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருந்தார்கள். இப்போது தேவனை எப்படி தேடணுமா, தேவ நீதியோடு தேடணுமா. ஆனால் இவங்க எப்படி தேடினாங்க, சுயநீதியோடு தேடினாங்க. இவங்க தேடும்போது ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் பலி செலுத்தி அதை ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிட்டாங்க,
தசம்பாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் வந்து சுயநீதி. இந்த நீதினாலே என்ன பண்ணாங்க? தேவனை அடைந்து கொள்ளலாம், தேவ நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள்கள், யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இப்படி தான் தேவ நீதியை தேடினாங்களாம். தேவனை எப்படி அறிய வேண்டுமா? எப்படி எண்ணின் அவர்கள் தேவ நீதியை அறியாமல். இனி தேவ நீதி என்பது எது என்பதே தெரியல. தேவ நீதி எது என்று அறியாமல், யூதர்களுக்கு அது அறியல. தேவ நீதி யாரு? இயேசு கிறிஸ்து தான் தேவ நீதி. அது எங்க சொல்லிக்குது? தீர்க்கதரிசனம் சொல்லிக்குது, மோசே சொல்லிக்கிறாரு, தீர்க்கதரிசிலாம் சொல்லிக்கிறாரு. நமக்காக ஒருவர் பலியிட பட போகிறார், நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்த போகிறார், நமக்காக ஒருவர் பூமிக்கு வரப்போகிறார், அவர் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார், குருடனுடைய கண்களை திறக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் தான் தேவ நீதியை உண்டாக்குறவர். நாம் தேவனத்துக்கு நாம போட முடியாது. இது தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்குது, நியாயப்பிரமாணமும் சொல்லி இருக்குது. ஆனால் இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவ நீதியை பற்றி அவங்க அறியல. இன்னைக்கு நிறைய பேர் தேவ நீதியை அறியாததுனால்தான் பெரிய பிரச்சனையே தான். தேவன் நமக்காக நீதிபரராக நீதியை செய்து விட்டார், சிலுவையில் செய்து விட்டார் நீதியை. இன்னைக்கு நாம் போய் நீதியை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் போய் ரத்தத்தை சிந்த முடியாது, நான் போய் ஜீவனை கொடுக்க முடியாது. நான் போய் சிலுவையில் அரைஞ்சா என் ரத்தம் சிந்தப்பட்டுன்னா, நான் தண்டிக்கப்பட்டுட்டேன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமா? முடியாது, எதுவுமே நடக்காது. அப்போது என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக எனக்காக இயேசு என்கிறவர் மரித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தேடின நீதினா நியாயப்பிரமாணத்தின் நீதி. அவங்க ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி விட்டு நான் நீதிமான் என்று நினைக்கிறாங்க. நாங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைங்க என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நீதிமானாக மாறவே இல்லையா. அப்போது நியாயப்பிரமாணம் சொல்லுகிற நீதி அது நீதி அல்ல. அப்போ எது நீதி? இயேசுவை பற்றிய விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி. அவர் எப்படின்னா, தேவனை அறியாது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதினாலே தேவனை தேடுகிறபடினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள். யூதர்கள் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்க. இந்த தேவ நீதியை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த தேவ நீதியை அவங்க விசுவாசிக்கல. இயேசுவை என்ன பண்ணாங்க? புறக்கணித்தார்கள். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது, தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள். சத்தியத்தை சொன்னார். அங்க இயேசு சொன்னார், யூதர் மத்தியில் சொன்னார், சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். நாங்கள் ஆபிரகாம் குமாரர்கள், எங்களை யாரும் எங்களை விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொன்னார், சத்தியமே நான் தான், பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தவரே நான் தான். என்ன அறியாமல் உங்களுக்கு எப்படி விடுதலை உண்டாகும்? என்ன அறியாமல் உங்களுக்கு எப்படி உண்டாகும்? இயேசு அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அநேகருடைய பாவங்களை அவர் மன்னித்த போதும் கூட இவர் யார் பாவத்தை மன்னிக்க? தேவனாவர். இயேசுவை புறக்கணித்தார்கள். தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தேவ நீதி வெளிப்படுத்தினார். சுவிசேஷத்தின் மூலமாக அந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவே வந்து அந்த நீதியை வெளிப்படுத்தினார். ஆனாலும் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. இன்னைக்கு நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது தேவ நீதி கொடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு காசிக்கு போய் பாவத்தை தொலைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. வேறு எங்கே போனாலும் பாவத்தை தொலைக்க முடியாது. பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரே இடம், பாவத்தை கழுவதுக்கு ஒரே இடம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமீன், அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் பாவத்தை கழுவ முடியாது. பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள் வந்துட்டாரே பூமியில் இறங்கி, உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை நீதிமானாக மாற்றும்படியாக தன் ஜீவனையே கொடுத்துட்டாரே, உன்னை நேசித்து வந்தாரே, அவரை விசுவாசித்தாலே போதுமே. அதுதானே உனக்கு தேவ நீதி. பிதா விரும்புகிறது அதானே. தேவன் அனுப்பின சொந்த குமாரனை நீ விசுவாசித்தா தானே தேவ நீதி. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அவரை அனுப்பினாராம். பிதாதான் அவரை அனுப்பினார் என்று நீ விசுவாசித்தா தான் உனக்கு தேவ நீதியை உண்டாகும். அப்போ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளனா தேவ நீதி உனக்கு உண்டாகாது. ஆகினாலே அது சுவிசேஷத்தில் அங்கே பவுல் பேசுகிறாரு. இங்கே யூதர்களுக்கு இயேசுவே பேசினாரு. ஆனாலும் அந்த தேவ நீதி அவங்க என்ன பண்ணுறதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. பலமுறை அவங்களோடு பேசினார், ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருந்தார்கள்.
இன்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் இயேசு மரித்ததையும் நீ பண்ண முடியல, யாரும் அதுக்கு உட்பட்டு வரதில்லை. அவரை நேசிக்கிறதுக்கு மனதில்லாமல் இருக்கிறார்கள். நிறைய பேருடைய எண்ணங்கள் இருதயம் அப்படி தான் இருக்குது பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது மனதில்லை. யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆகையினால ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு புறப்படும்படியாக நாங்கள் இனி என்ன பண்ண மாட்டோம், யூதர்கள் மத்தியில் நாங்கள் பேச முடியாது, நாங்கள் புறஜாதி இடத்தில் போகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாரு, தள்ளப்பட்ட சூழ்நிலையில் போகிறார். அவர் புறப்பட்டு போய் என்ன பண்ணுறாரு, புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் வெட்கப்படவில்லை. ஏன் வெட்கப்படவில்லைன்னா, இது தேவ பலனை உண்டாக்குறது, தேவ நீதியை உண்டாக்குறது என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் நீதிமானாக்கப்படுகிற இந்த வார்த்தை மட்டும் 91 முறை வருகிறது. நீதிமானாக்கப்படுகிற வார்த்தை 91 முறை வருகிறது. ரோமர் புஸ்தகத்தில் மட்டும் 35 முறை சொல்றாரு நீதிமான் என்கிற வார்த்தை அங்கே எழுதப்படுகிறது. அப்போது நீதி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த நீதி எப்படி தருகிறது, தேவன் நீதி, தேவனே வழங்குகிறாராம். யார் தராரா அந்த நீதியை? தேவனே தராராம். எப்படி தரார் தேவன், எப்படி தராரு? ரோமர் 21 26 வரை வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 3:21 வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுறது நீங்கள் கவனிச்சிக்கிங்க. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணுது, ஏகமாக கெட்டு போயிட்டோம். எல்லாருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போய்விட்டோம் என்று பவுல் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறாரு. அது மாத்திரமல்ல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு கொண்டு மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். இலவசமாய். இந்த ரட்சிப்புக்காக நாம் எந்த கிரையும் என்ன பண்ணலை, செய்யலை. நம்ம ஏதாவது செய்தோமா? இலவசமாய். இயேசு நமக்கு என்ன தராரா, இலவசமாய் இந்த கிருபையை நமக்கு தராரு. ஆமென், அல்லேலூயா. இலவசமாய். அப்போ பாவம் செய்தவர்கள் எல்லாருமே இப்போ என்ன விட்டோம், பாவிகளாக இருக்கிறோம். இப்போது இந்த தேவ நீதியை நாம் அடைய வேண்டும்னா இலவசமாய் கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், எப்படி இலவசமாக கொடுக்கப்பட்டது? அவர் விசுவாசிக்கிறது மூலமாய் இது கிடைக்குது. அப்போ இந்த தேவ நீதி எப்படி உண்டாக்குன்னா, அவர் மீட்பின் மூலமாக. இந்த மீட்பின் மூலமாக என்று நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறது. அப்போ இயேசு எப்படி மீட்பு உண்டாக்கினார்? எங்க சொல்லுங்க, இயேசு எப்படி மீட்பு உண்டாக்கினார்? எப்படி மீட்பு உண்டாக்கினார்? தன்னைத்தானே என்ன பண்ணாரு, கிருபாதார பலியாக, பழுதற்ற பலியாக நம் தம்மை என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ மீட்பு எப்படி உண்டாகுதுன்னா, நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்றது, மீட்பை கொண்டு, கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு அவமானப்பட்டு சிலுவையில் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இப்படி தான் நமக்கு மீட்பு உண்டு பண்ணி இருக்கிறார். அது மூலமாக வந்து தான் கிருபை. ஆமென், அல்லேலூயா. அவர் ரத்தத்தின் மூலமாக நமக்கு நீதியும், அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு நீதியும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு, உண்டாக்கி இருக்கிறார். எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் மனிதனுடைய எல்லா சாபத்தையும் சிலுவையில் சுமந்து நீதியை உண்டாக்கிட்டார். எப்போ உண்டாக்குனாரோ சிலுவையில் உண்டாக்குனார் என்று பவுல் சொல்றார்.
அதனால தான் மறுபடியும் வாசிப்போம். இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீதிமானாக்கப்படுகிறார்கள், நீதிமானாக்கப்படுவோம் என்று எழுதலை. அப்போ அந்த மீட்பினால் தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். படப்போகிறோம் அல்ல, படுகிறோம். இயேசுவை விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமானாக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிற என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். ஆமே, நமக்காக சிலுவையிலே சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்பட்டு இருந்த நம்மை மீட்கும்படியாக. அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு நமக்காக சிலுவை மரத்தை சுமந்தாரே. சிலுவை என்பது பாவத்தை குறிக்கிறதே, சாபத்தை குறிக்கிறதே. மரத்தில் தூக்குறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நமக்காக இயேசு சாபமானார், பாவமானார், மீட்புமானார். அந்த மீட்பை இயேசு எங்க உண்டாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியையெல்லாம் எங்க முடிச்சாராம்? சிலுவையில் முடிச்சாரு. அல்லேலூயா. இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுது? நீதி உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14, தீத்து 2:14 ஒருத்தர் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக, நல்லவர்களாக மாற்றும்படியாக தம்மை தாமே அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19, 1ஆம் அதிகாரம் 18-19 நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து, அழிவுள்ள வஸ்துகளிலிருந்து வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். எப்படி நம்ம மீட்கப்பட்டிருந்தோமா? ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் அல்ல, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்பு அல்ல. நம்ம ஏதோ காசு கொடுத்து, வெள்ளியை கொடுத்தோ, பொண்ணை கொடுத்தோ இயேசு நம்ம மீட்கலையாம். அடகு வைத்த பொருளை மீட்கணும்னா அதுக்கு அதிகமான ஒரு பொருளை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்? வட்டி கொடுத்து தான் அதை மீட்க முடியும். ஆனால் இயேசு எப்படி மீட்டாரா? நம்மை எப்படி மீட்டாரு? ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் அல்ல, விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விலையேறு பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மீட்பினாலே இலவசமாய் அந்த நீதியை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்புக்காக ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறோம். இயேசு எனக்காக, என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்கிற விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ணுது? அந்த நீதிக்குள்ளே உட்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போது வேதம் சொல்லுகிறது, வெள்ளினாலும் பொன்னினாலும் உன்னை மீட்காமல் எதனால் மீட்டு இருக்கிறாராம்? விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே. ஆமென். நம்மளெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் பிறந்தவங்களாம், உன்னை என்ன தவிட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம். சில பேர் சொல்லுவாங்க, உன்னை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம தவிட்டுக்கு வாங்கலை. ஆமென். அல்லேலூயா. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படலை. எதில் மீட்கிட்டு இருக்கிறார்? விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். அடுத்த வசனத்தை உலகம் தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய், மறுபடியும் வாசிங்க, தமது மூலமாய்
தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டா. சொல்லுங்க, இந்த கடைசி காலங்களில் தேவன் மூலமா விசுவாசிக்கிற உங்களுக்கு இயேசு இந்த கடைசி காலத்திலே உங்களுக்காக வெளிப்பட்டா. இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகிறதுனா இவர்கள் கொண்ட மீட்பினாலே. ஆமே, இப்படி தான் நம்ம மீட்டெடுத்தாராம். மீட்பை கொண்டு அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணா, இப்படி தான் நம்மளை மீட்டெடுத்தார், இப்படி தான் நம்ம சிலுவையில் ரட்சிப்பு உண்டாக்கினார். இந்த காரியத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தான் புரியுது, நம்மளுக்காக இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறா, இவ்வளோ ரத்தத்தை சிந்திருக்கிறா, இவ்வளோ ஜீவனை கொடுத்துருக்கிறா என்பது. அல்லேலூயா. 3 பேதுரு 1 பேதுருலேயும் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க மைக்கில். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் வாசிச்சு அப்படி நிறுத்து கொஞ்சம். ஏனெனில் கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. வசனத்தை அப்படியே பொறுமையா வாசிச்சா தான் உங்களுக்கு புரியும். கிறிஸ்து நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக. அநீதி உள்ளவர் யாரு? நாம் தான் அநீதி உள்ளவருக்கு மாறாக அவர் என்ன பண்ணாராம்? அநீதி உள்ளவருக்கு பதிலாக அவரே அந்த இடத்துல இருந்துட்டு நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். பாவத்தின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் அவர் பாடுபட்டார். வேதம் சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க. அவர் ஏதோ பாவம் செய்து பாடுபட்டார்னு சொல்லல, நமது பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் அவர் பாடுபட்டார். உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியல. கிறிஸ்தவராகிய நம்ம நினைக்க வேண்டியது, அவர் எனக்காக தான் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்கு தான் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீட்புக்காக தான் அடிக்கப்பட்டார் என்று நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. இயேசு கல்வாரி சிலுவையிலே மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். இதுதான் சுவிசேஷங்க. கிறிஸ்துவில் உள்ள மீட்பு இப்படிதான் உண்டானது. ஆமீன். இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீதி எப்படி உண்டாகுது? விசுவாசத்தினாலே உண்டாகிறது. ஒவ்வொருக்கும் தேவன் விசுவாசத்தின் மூலமாக தேவன் நீதியை வழங்குகிறார். தேவன் நீதியை யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? புறக்கணிச்சிட்டாங்க. கல்வாரி சிலுவையில் உண்டான தேவ நீதியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற மனிதனே நீதிமானாக்கப்படுகிறான். கல்வாரி சிலுவை மூலமாக உண்டாக்குற நீதியை எவன் விசுவாசிக்கிறானோ அவனின் மனுஷன் என்ன பண்ணான்? நீதிமானாக்கப்படுகிறான். யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறான் அவன் தான் நீதிமானாக்கப்பட முடியும். அதுதான் சொல்கிறது. ரோமர் புத்தகத்தை நான் வாசிச்சிட்டோம். ஏசாயா சொல்கிறாரு 61:10 வசனம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நான் கடைசியாக தான் வாசிக்கிறேன் எல்லாத்தையும். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் என்னை உடுத்தி. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரா? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்த போது அவன் என்ன ஆயிடுச்சு? நீதியின் வஸ்திரம் தொலைஞ்சு போச்சுங்க. அதனால தான் அவன் நிர்வாணமாக மாறிட்டான். தேவன் அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருந்தார். அந்த நீதி அவனிடத்தில் இல்லாமல் போன போது அவன் வஸ்திரம் அவனுக்கு இல்லை, அவன் நிர்வாணியாக காணப்பட்டான். ஆகையினால் ஆண்டவர் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீதியின் வஸ்திரங்களுக்கு நம்மை தேவன் என்ன பண்றாரா? உடுத்திக்கிறார். உடுத்தி விட்டு நீதியின் சால்வையை நமக்கு என்ன பண்றாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திட்டு நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமே. இப்போ பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதிமானாக்கிட்டார். எப்படி? அதுதான் தேவ நீதி. இல்லையா? அதுதான் தேவ நீதி. பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கிட்டார். பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டது உண்மை என்றால், பாவம் செய்த நான் இயேசு கிறிஸ்து மூலமாக, அவர் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா.
ஆதாம் பாவம் செய்தான், ஆதாம் சந்ததி எல்லாம் தண்டிக்கப்பட்டது, எல்லாம் மரணத்துக்குள்ளாக வந்தது. இயேசு ஒருவர் நீதியை செலுத்திக்கிட்டாரு. அப்போ நான் ஏன் நீதியை செலுத்தியதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த மரண தண்டனை அடையணும்? அல்லேலூயா. ஆதாம் மூலமாக மரணம் உலகத்தில் பிரவேசித்தது உண்மை என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவன் பிரவேசித்தது உண்மை. அதான உண்மை. பைபிள் அதான சொல்லுது. ஒரு மனிதனுடைய தவறுதல் முழு உலகத்தையே பாதித்தது உண்மை என்றால் இயேசு கிறிஸ்துடைய ஒரு மனிதனுடைய நீதி உலகத்தையே நீதி உண்டாக்குறது. அது இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவனுக்கும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த மதம் எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ மரித்து உயிரோடு கூட எழுந்தா என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் சுமந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த தேவ நீதியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவள் தான் சப்ஜெக்டு. இதை புரிஞ்சினாலே முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கு பேச வேண்டிய காரியம் அதுதான். தேவ நீதி கிறிஸ்துவை மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குறார். அதை விசுவாசிக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. நீதிமானாக்கப்படுதல் 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நீதிமானாக்கப்படுகிறது என்பது கடந்த காலம். பரிசுத்தமாக்கப்படுதல் நிகழ்காலம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் பூரணராக போய்கொண்டே இருக்கிறோம். பூர்ணமாயிட்டோமா? யாராவது பூர்ணமாயிட்டீங்களா? பூர்ணமானவங்க யாரும் பூமியில் இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நான் பூர்ணமாக இருக்கிறேன், பரிபூர்ணமாக இருக்கிறேன்னா யாரும் பூர்ணமாக இருக்க முடியாது. அப்போது நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், ஆக்கப்பட்டிருக்கேன். எப்போ? விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று நீதி நம்ம என்ன பண்ணுறோம்? அடைந்துட்டோம். அப்போது அது கடந்த காலம். அப்போ பரிசுத்தமாக்கப்படுகிறோமா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு வசனத்தினாலே நம்ம இருதயத்தை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். இது நிகழ்காலம். அப்போ வரப்போகிற காலம் மகிமைப்படுத்துகிற காலம், எதிர்காலம். அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குது? மகிமைப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. அப்போது மகிமைப்படுத்துகிற காலம் என்ன நடக்குது? 3 காலங்கள்: நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்துதல். அப்போ இந்த 3 காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? கடந்து வருகிறவளாக இருக்கிறோம். இந்த 3 காலத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து தான் என்ன பண்ணாரு? நீதியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இது நடுப்புல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டம் வருது, விழுந்து எழுந்துக்கிறோமே, அதெல்லாம் என்ன? அப்போது நான் தண்டிக்கப்படுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனுக்கும் ஆக்கினி தீர்ப்பு எங்க? நான் ஜீவனை கொடுத்து சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருடைய வாயிலும் வரலையே, வசனம் வரலையே, ஒன்றுத்துக்கும் வசனம் தெரியலன்னு சொல்கிறது தான். இயேசு விசுவாசிக்கிற எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு வாயை திறந்து சொல்லணும். நீங்கள் வாயை திறந்து சொல்லலைன்னா உனக்கு ஆக்கினி தீர்ப்பு தான் வரும். ஆமாம். ஒரு வாயிலும் வரதில்லை பாரு. அப்படியே மௌனம், அப்படியே இச்ச புலியாட்டம் இருக்கக்கூடாது பாருங்க. வசனத்தை சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு தான் நிறுத்துறேன். கொஞ்சம் வாயை திறந்து ஏன்னா பேசாதே, அப்படியே கதை கேட்குற மாதிரி கேட்டு இருக்கிறீங்க. அப்படியே வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, வாயை திறந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரத்தில் சொல்லணும். அதுதான் நிறுத்துறது. நான் நிறுத்தின உடனே நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் சொல்ல மாட்டேறீங்க. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? டக்குன்னு சொல்லிவிடுவீங்க. தெரியாததுனால தான் ஏதாவது சொல்லணும். அப்போது நிறைய இடத்த நான் போவேன், வசனம் அங்கே சொல்லினே இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவேன்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அடுத்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ அந்த ஜீவன் நமக்கு உண்டாகும் பாருங்க. என்ன பலப்படுறது? கிறிஸ்து இயேசுவினாலே பலன் உண்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ தான் அதுக்குள்ளே நமக்குள்ளே அந்த ஜீவ வசனம் என்ன பண்ணணும்? ஜீவ வசனம் வேலை செய்யும். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை சொல்லணும். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல், எந்த கிரியுமே நீ செய்யல, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால். யார் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும்?
நீ யார் நீதிமான் ஆக்குறது? இயேசு தான் நம்ம என்ன பண்ணுறாரு? நீதிமான் ஆக்குறாரு. அதான் சொல்ற, ஒரு கிரியும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவிடத்திலே விசுவாசம் வைத்தால், பாவியை யார் நீதிமானாக்குவார்? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பாவியை நீதிமானாக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆமாம், அல்லேலூயா. அவர் மேலே வைக்கிற விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ணுது? நீதிமானாக்குது. அதனால தான் மறுபடியும் வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு நீதிமான் ஆகலை. ஆபிரகாம் எங்கேயாவது கிரியை செய்த நீதிமான் ஆனாரா? எதையாவது செய்துட்டு நீதிமான் ஆனாரா? இல்லையே. அவன் தேவன் மேல் விசுவாசம் வைத்தான், தேவனை நம்பினான், அதனால் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அப்போ நாம் தேவனத்தில் விசுவாசம் வைக்கும்போது நமக்கு நீதி எண்ணப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நீதி உண்டாக வேண்டும் என்றால் தேவனத்தில் விசுவாசம் வைக்கணும். நம்ம பாவிகளாக இருக்க நம்ம தேவன் என்ன பண்ணுறாரா? நீதிமானாக மாற்றுகிறார். அப்போது அந்த விசுவாசமே என்ன பண்ணுது? அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நம்ம யார் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறோமோ அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. அப்போ இயேசு மேலே வைக்கிற விசுவாசம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுது? நீதியை உண்டாக்குறது. நான் நீதிமான் என்கிற உணர்வு நமக்குள்ளே கர்த்தர் தரார். அல்லேலூயா. ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், வெள்ளியினால் பொன்னினால் மீட்கப்படலை. இயேசு சொந்த ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார். ஆகினாலே தைரியமாக இந்த மீட்டை கொண்டு நான் பிதாவிடத்தில் போக முடியும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. நான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. இந்த பூமியில் வாழ்வதற்கு மட்டும் நம்ம இயேசுவை பின்பற்றல, நித்திய வாழ்வுக்காக நம்ம பின்பற்றுகிறோம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, பரலோக வாழ்வுக்காக ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களை கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். நாம் பாவத்தோடு இருப்போமானா, பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்போமானா பரலோக ராஜ்யத்திலே தேவனிடத்தில் போக முடியாது. அப்போ ஆபிரகாம் கிரியை செய்து விசுவாசத்தில் வல்லவனா மாறல. எதை செய்தான்? தேவனை விசுவாசித்தான். அதுதான் சொல்லுது. ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. 2ஆம் வசனத்தில், ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. அப்போ கிரியினால் அவன் நீதிமானாக்கப்படலை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தான். ஆதியாகமம் 15:6 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 15:6 நீங்கள் வாசித்து பாருங்க. எது நீதியாக எண்ணப்பட்டது? அவன் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசிப்பது தான் நீதி. ஆமே. அப்போ இயேசுவை விசுவாசிப்பது தான் நீதி. அன்றைக்கி கர்த்தர் என்று வெளிப்பட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் விசுவாசத்தினாலே நீதி உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, நீதி தேவனால் உண்டாக்கப்படுகிறது, தேவன் கொடுக்குற நீதி. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற நீதி. இப்போ இந்த நீதியை நாம் எப்படி அடைய போகிறோம்? விசுவாசத்தின் மூலமாக அடைய போகிறோம். ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினாலே தேவனை தேடாமல், விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதியை பெறாமல் சுய நீதிக்காரர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கொண்டு என்ன பண்ணாங்க? தேவ நீதியை தேடினார்கள். நியாயப்பிரமாணத்தின் நீதி ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படலை. நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன? ஒரு மனுஷன் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின புஸ்தகத்தில். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேரும் போனாங்க. ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்க. சுயநீதிக்காரன் இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான்? வாரத்தில் 2 முறை நான் என்ன பண்ணுறேன்? உபவாசிக்கிறேன்,
என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் தசமாகத்தை கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. இவன் என்ன சொல்லுகிறான் ஆண்டவருக்கு முன்பாக? இந்த யூதன் என்ன சொல்லுகிறான்? ஆலயத்துக்கு முன்னாடி போகிறான், ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார்றான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறான், தன்னுடைய சுயநீதியை பேசி கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ளே வரல, தொலைவன் நிற்கிறான். ஆலயத்துக்கு இல்லாமல் தொலைவு போய் நிற்கிறான். அங்கேருந்து ஜெபம் பண்ணான், நான் பாவியான மனுஷன், என் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க எனக்கு மனசு இல்லை, கண்ணு இல்லை, இருதயம் இல்லை, நான் பாவி, எனக்கு கிருபையா இறங்கும், எனக்கு கிருபையா இறங்கும். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். இவனோ தன்னுடைய நீதியை சொல்லுகிறான் தேவனிடத்தில், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தசமாகத்தை கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய நீதியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான். இங்கே தேவ நீதி அங்கே இல்லை. பாவிகளுக்கு தேவன் வருகிறார், பாவிகளுக்கு இரக்கம் செய்கிறார். இவன் என்ன நினைக்கிறான்? நான் தசமாகம் கொடுத்துட்டாக, உபவாசம் பண்ணிட்டாக, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டா தேவ நீதி எனக்கு உண்டாகிடும் நினைக்கிறான். இல்லை, பலியா அல்ல, இரக்கத்தையே தேவன் விரும்புகிறார். ஆமே, உன்னுடைய நீதினால நீ எவ்வளோதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், ஒரு குற்றமே செய்யாமல் பூமி கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்தாலும், அன்னதானம் பண்ணினாலும், தான தர்மங்கள் கொடுத்தாலும் நீ நீதிமான் ஆக முடியாது. சன்மார்க்கனா மாறலாம், பூமியில் உனக்கு நன்மை உண்டாகும், ஆனால் நீதிமானா மாற முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படாமல் நீ நீதிமானா மாற முடியாதுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் என்ன வேணால் காரியத்தை செய்தோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படாமல் நீ என்ன பண்ண முடியாது, நீதிமானா மாற முடியாது. 2 பேர் போனாங்க, 2 பேருக்குள்ளேயே நடந்த காரியம் நீங்கள் அறிந்துக்கிறீங்க. அப்போ என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. ஆயக்காரர்கள், பாவிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் என்ன பண்ணுறாங்க? நீதிமானாக்கப்படுகிறார்கள். இன்றைய திருச்சபையில் சுயநீதி குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் சுயநீதி இருக்குது. இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி சபையில் சுயநீதி இருக்குதா? இன்றைக்கி பெந்தகோஸ்து உலகத்தில் சுயநீதி இருக்குதா? இருக்குது. எப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டுமே, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷங்கள் ஆச்சு. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டுமே, நாங்கள் ஒழுங்காக ஆவிக்குரிய சபைகள் தானே போகிறோம். நல்ல வளர்ந்த சபை, நல்லா ஏசி போட்ட நல்ல பெரிய சபைகள் தானே போகிறோம். ஒழுங்காக போகிறோமே, வாரந்தோறும் தவறாமல் போகிறோமே. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சுயநீதி தான். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் எனக்காக என்ன பண்ணுறாங்க? ஜெபிப்பதற்காக காசு கொடுத்து என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிறார். பங்காளர் திட்டம் தெரியுமா உங்களுக்கு? மாதம் 2000 ரூபாய் கொடுத்துட்டா உங்களுக்கு மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த கோபுரம் இந்த கோபுரத்துலலாம். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? மாதம் 2000 ரூபா கொடுத்துடணும், இல்லை வருஷத்துக்கு சந்தா கட்டிடணும். சந்தா கட்டிட்டா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். இப்படிலாம் சுயநீதிக்காரங்க. நாங்கள் தான் கரெக்டாக தான் இருக்கிறோம், தசமாகத்தை செலுத்துகிறோம், பல ஊழியர்களை நாங்கள் தாங்குகிறோம், தவறாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவை மட்டும் என்ன பண்ணுறாங்க? விட்டுடுவாங்க. இவங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்காது. யாரோ ஒருத்தங்க செய்யட்டும், நீங்கள் தேவனை விசுவாசிங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க. ஆமாம், அல்லேலூயா. முதல்ல எதை செய்யணும்? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி. ஆமே, விசுவாசிக்கிற யாருக்கும் பலிக்கும், அது வித்தியாசமே இல்லை. தீர்க்க தரிசனம் அதான் சொல்லுது, நியாயப்பிரமாணமும் அதான் சொல்லுது. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமொழி புஸ்தகம் 26:12 நான் வாசிப்போம். தன் பார்வைகளுக்கு ஞானியாக இருக்கிறவனை கண்டால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாரு அப்படின்னு சொல்லுது. அப்போது சுயநீதிக்காரனை பார்க்கிறோம், தன் பார்வைக்கு ஞானியாய் கண்டால். சுயநீதிக்காரன் பார்த்தா தன்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? ஞானியாக இருக்கிறான். அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம் என்று சாலமோனே சொல்லிட்டார். ஆகினாலே இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதிக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கண்டு அது சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிக்க போகிறது முக்கியமான விஷயத்தை நான் வாசிக்க போகிறேன். வாசிச்சுட்டு முடிக்கிறான். 18ஆம் வசனத்திலிருந்து, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்தியையும்
அநியாயத்துக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கிறவர்கள், பாவத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு சத்தியத்தை அடக்குகிற மனுஷர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது சத்தியத்தை எப்படி அடக்கிறாங்கன்னா, தங்களிடத்தில் இருக்கிற பாவத்தினால அந்த சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதபடி தடை செய்கிறவர்கள். தேவனை குறித்து அறியப்படுவதற்கு அவர்களுக்குள்ளே, தேவனை குறித்து அறியப்படுவதற்கு அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏம்மா மைக்கை கொடுத்த வாசிக்கிட்டு தான் சொன்னேன். அடுத்தது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினாராம்? தேவனை குறித்து ஒரு அறிவு. உலக மக்களுக்கு தேவன் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, ரட்சிப்பு இல்லாத ஒரு மக்களுக்கு, இந்த உலகத்தில் படிப்பறிவில்லாத மக்களுக்கு, ஒன்றுமே தெரியாத மக்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த வேதவசனம் பவுல் சொல்றாரு. எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவனுடைய வல்லமை, நித்திய வல்லமை காணப்படலை, எந்த மனுஷனுக்கு அது புலப்படலை. அப்போ இந்த தேவனை நான் எப்படி விசுவாசிக்கிறது நீ கேட்டீங்கன்னா, காணப்படாத அவர் நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாவது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. உலகம் உண்டானது முதற்கொண்டு என்ன பண்ண தெளிவாய் காணப்படுகிறது. உலகம் உண்டானது முதல் கொண்டு தேவனுடைய காணப்படாத நித்திய வல்லமை தெளிவாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நித்திய வல்லமை அது கண்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் உண்டாக்கின இந்த உலகத்தை ஒரு மனிதன் பார்க்கும்போது கடவுளுடைய நித்திய வல்லமையை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. காணப்படாத ஒரு நித்திய வல்லமை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய வல்லமை, நித்திய வல்லமையினால் படைக்கப்பட்டது. அவருடைய முழு வல்லமையை நம்ம பார்க்க முடியல. ஆனால் அவர் படைத்த இந்த சூரியனை, சந்திரனை பார்த்தாலே கடவுள் ஒருவர் உண்டு, இவருடைய நித்திய வல்லமை இவருக்கு இருக்கு என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதா? அப்போ வானத்தை பூமியை படைத்த கடவுள் ஒருவர் உண்டு என்பதை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? இந்த சூரியன் சந்திரனும் தேவனை அறிவிக்குதுங்க. என்னை உண்டாக்கின ஒருவர் உண்டு, எனக்கு ஆகாய உரிமை படைத்தவர் உண்டு, ஆகாயத்தில் தண்ணீரை நிரப்பினவர் உண்டு, காற்றை பார்த்தாலே தெரியுது இது மனுஷனால் உண்டாக்க முடியாது என்பது புரியுது. காணப்படாத நித்திய வல்லமை, இப்போ அதை நம்ம பார்க்குறோம். தேவ வல்லமை நம்ம பார்க்க முடியாது, நித்திய வல்லமை பார்க்க முடியாது. அவர் படைத்த அந்த படைப்பு மூலமாக, சர்வ சிருஷ்டிகள் மூலமாக நாம் அவருடைய நித்திய வல்லமை பார்க்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்க முடியாது. கடவுள் இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசுவாக இந்த பூமியில் மனித அவதாரமாக எடுத்தார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் தான். நீ படித்தவனோ படிக்காதவனோ மேதையோ விஞ்ஞானியோ நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்காம உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசுவை விசுவாசிக்க விட்டால் உனக்கு பரிசுத்த வாழ்க்கை கிடையாது, அந்த பரலோக வாழ்வு உனக்கு கிடையாது. அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தினால் அடைக்கிற மனுஷன் அவபக்தி உள்ள மனுஷனா இருக்கிறான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடனா இருக்கிறான். கடவுள் ஒருவர் உண்டு என்பதை இந்த உலகத்தை பார்க்கும் போதே உனக்கு தெரியணும். இந்த உலகத்தை படைத்தவர் ஒரு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்தவரை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. படைத்தவரே இந்த பூமியில் வந்தார். கடவுள் மனிதனாக வந்தார் பூமியில. அதுதான் வேதம் சொல்லுது. மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் சரீரத்தில் வந்தாலும் ஆவியிலே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அது சுவிசேஷத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தேவ நீதியாச்சே. இயேசு கிறிஸ்து அந்த தேவ நீதியா இருக்கிறார். இவரை விசுவாசிக்காமல் உன்னால் இந்த தேவ நீதியை பெற முடியாது. நீ எவ்வளவுதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் நீ அன்னதானம் பண்ணினாலோ, உன் ஆசையை கொடுத்தாலோ, இயேசு வாழ்க்கை இல்லை என்றால், இயேசு உன் இருதயத்தில் இல்லை என்றால், இயேசு மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால், இயேசு எனக்காக தான் மரித்தார், இயேசு எனக்காக தான் ஜீவன் கொடுத்தார் என்று நீ நம்பிக்கை இல்லாது இருப்பே என்றால் அந்த நித்திய வாழ்வில் நீ போக முடியாது. அல்லேலூயா. யூதர்களையும் பார்த்தாச்சு, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் பார்த்தாச்சு.
இனி வரப்போகிற உலகத்தையும் நம்ம பார்க்குறோம். அவருடைய நித்திய வல்லமை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியல. அது வெளியரங்கமாக இருக்குது, யாருக்காவது காணப்படாத இருக்குதா? மறுபடியும் வாசிப்போம். எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள், காணப்படாத நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவை உண்டாக்கப்பட்டிருக்கிறவினாலே, எவைகள் தேவன் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாக காணப்படுகிறது. யாருக்காவது கண்ணு தெரியாத இருக்குதா? எல்லாரும் வானத்தை பார்க்குறோம், எல்லாம் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம், தெளிவாக தான் தெரியுதான். யாருக்கும் மறைவாக இல்லை. எனக்கு யாருமே சுவிசேஷத்தை சொல்ல, யாரும் எனக்கு சத்தியத்தை சொல்லலைன்னா இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் சொல்லுமா, சாட்சி சொல்லுமா. என்னை படித்தவர் உண்டு, அவரை நீ நம்பி இருக்கலாமே. பேர் தெரியலாம் கூட பரவாயில்லையே, வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுளைன்னு சொல்லியிருக்கலாமே. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்பு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? தெளிவாய் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் கண்ணை கொடுத்துருக்கிறார். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமில்லை. நியாய தீர்ப்பு நாளுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு யாருமே சொல்லலை, எனக்கு யாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் சத்தியத்தையே யாருக்கிட்டையும் சொல்லலைன்னா கூட இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் காற்று பூமி ஆகாய விரிவு எல்லாமே என்ன பண்ணுமா, தெளிவாக காணப்படுது கடவுள் உண்டு என்பதை. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அவங்க சொல்லியிருந்தா நான் செய்திருப்பேன், இவங்க பண்ணியிருந்தா நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா வாய் ஜாலாக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதான். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் தங்கள் சிந்தையினும் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இவைகளை பார்த்து சூரியனை சந்திரனையும் எல்லாவற்றையும் பார்த்து, படைக்கப்பட்டதை பார்த்து, தேவ வல்லமையை பார்த்து, அவர் இருதயம் உணர்வில்லாமல், இதையெல்லாம் படித்தது யார் என்பது ஒரு கேட்கிற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இல்லாமல், இருதயத்தை உணர்வு இல்லாமல் தங்கள் இருதயத்திலே இருள் அடைந்து, வேதம் சொல்லுகிறது, தேவனை சோத்தறியாமல் நமஸ்கரியாமல் அவள் இருதயம் என்ன பண்ணிச்சான், இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று நினைத்தார்கள், ஆனால் பைத்தியக்காரணமாயிட்டாங்க. உலக மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. நாங்கள் தான் ஞானி, எங்களுக்கு தான் அவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, நாங்கள் வணக்கத்தை கரெக்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஞானி இல்லைடா, பைத்தியக்காரன் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஞானி என்று நினைக்காதீங்க, பைத்தியக்காரருங்க. எப்படி பைத்தியக்காரன் ஆனீங்க? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிரயாணிகள் ஆகியவை ரூபங்களை ஒப்பாக மாற்றினீர்கள். கடவுள் யார் என்பது தெரியாம இருதயத்தை இருள் அடைஞ்சு, உனக்கு மனுஷ சுபாவம் இல்லாமல் மிருக சுபாவம் வந்து உன் கண்களுக்கு இருள் அடைஞ்சு போய் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்தரிக்காமல், வானத்தை சூரியனை பார்த்து சோத்தரிக்காமல், அதை செய்யாமல் மகிமைப்படுத்தாமல் நீயே என்ன பண்ணிட்ட, ஊரும் பிரயாணத்தையும் மிருகத்தையும் உண்டாக்கி அது ரூபத்தை வணங்கி என்ன பண்ணிட்ட, கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக அதை மாத்துற. இதுவாக என் கடவுள், இதுதான் என் தெய்வம் நீ சொல்ற, இது தப்புன்றாரு, இது சரியில்லைன்றாரு. நீ இப்படி செய்யறது தப்பு இல்லை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதன், தேவனுடைய மகிமை அழிவில்லாதது, அந்த மகிமைக்கு ஒப்பான தேவன் அவர் ஒருவரே. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகத்தையும் அழிவுள்ள மிருக ஜீவன்களையும் அது ரூபத்தை உண்டாக்கி, நீங்கள் தான் எனக்கு கடவுள், நீங்கள் என்னை ரட்சிங்க, என்னை காப்பாற்றுங்க நாங்கள் சொல்லுவோம். அது எங்கள் விருப்பம். ஏன் தெரியுமா, இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு, புத்தி மயங்கி போச்சு, பைத்தியக்காரனா ஆயிட்டானுங்க. இதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, அதான் சொல்லுது. இது நிமித்தம், ஏன் அவங்க இப்படி ஆனாங்க பாருங்க, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஏன் வேசி கல்லர்கள், விபச்சாரக்காரர்கள், ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு இன்னைக்கு வாழ்றாங்க, அது அருவருப்புனே தெரியாமல் இருக்கிறாங்கன்னா, இவங்க இப்படியாப்பட்டவங்க. இது நிமித்தம் தான் அவங்க இருதயம் இப்படி போயிடுச்சு.
கடவுளை யார் தெரிஞ்சுனா நீ இப்படி பரிசுத்தமாக வாழ முடியும். கடவுளே நீ வணங்காமல் சோத்தரிக்காமல் இருந்தால் உன் இருதயம் என்ன பண்ணுத? இருள் அடைஞ்சு போச்சு. நீ செய்கிறது தப்புன்னே உனக்கு உணரல. தப்புன்னு தெரிஞ்சாதாங்க அது மனமாட்டானியா. செத்து போன இருதயம் நிறைய பேருக்கு செத்து போச்சு. இருதயமே செத்து போச்சு. உணர்வு இல்லாத இருதயம், இருள் அடைந்த இருதயம், பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற பேச்சுகள், ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அவலட்சணமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை செவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். படைத்தவரை, உலகத்தை படைத்தவரை தொழுது கொள்ளாமல் உலகத்தில் படைக்கப்பட்ட மிருக ஜீவன்களை, தேவனால் உண்டாக்கப்பட்ட மிருக ஜீவன்களை கடவுள் என்று சொல்லி அழிவில்லாத அவருடைய மகிமையை, அழிவுக்குரிய மிருகங்களையும் பறவைகளையும் கடவுள் என்று சொல்லி அழியாத மகிமைக்கு ஒப்பாக அவர்களை மாற்றின போது ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆமே. புத்தீனமான மனிதன் கடவுள் யார் என்பது அவருக்கு திஷ்டாந்தரமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தாமல் இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனாலும் மனுஷன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கும் கடவுள் என்று தெரிஞ்சு கொண்டு இன்ன வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்? சிலைகளை வைத்து கொண்டு தான் என்ன பண்ணுறான் மனுஷன்? கடவுளே என்னை ரட்சின்னு சொல்கிறான். அவனுக்கு அது மேலே ஒரு பக்தி இருக்குது, கடவுளை தேர்ந்த பக்தி இருக்குது. கடவுள் யார் என்று தெரியல அவனுக்கு நம்ம தான் சொல்லணும். ஆமீன். அல்லேலூயா. அவனுடைய மனக்கண்களை நம்ம என்ன பண்ணணும்? திறக்கணுமா? கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:4 நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகி பிசாசானவன் அவருடைய மனதை என்ன பண்ணியிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். யாருடைய மனதை? யாருடைய மனதை? இந்த உலகத்தாருடைய எல்லாருடைய மனதை என்ன பண்ண பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். குருடு மனதை பண்ண குருடாக்கி வச்சிருக்கிறான். மனக்குருடு என்ன பண்ணுது? தெய்வத்தை அறியல. மனதில் தான், ஆவியில் தான் நம் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். அப்போ இந்த ஆவியில் அவன் மனக்குருடாக இருந்தால் அவன் கடவுளை அறிய முடியாது. ஆகினா அந்த கடவுளை அறியணும்னா அந்த மனக்கண்கள் திறக்கப்படணும். அவன் கண்கள் திறக்கப்படனா பிசாசு அவன் கண்கள் என்ன பண்ணான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? மனுஷனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். குருட்டுத்தனமாக நடக்கிறான். இன்றைக்கி ஏன் மனுஷனுங்கள் எல்லாம் அறியாமல் செய்கிறாங்க? அவங்க பக்தியாக இருக்கிறது தெரியுது, நம்மளோட நல்லா பழகுறாங்க, நம்மளோட நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் வராங்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு வராங்க, எல்லாத்தையும் எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நல்லவங்க தான். ஆனால் கடவுளை அறிகிற அறிவில் மட்டும் அவங்க என்ன பண்ண குருடாக இருக்கிறாங்களே. ஏன்? பிசாசு அவர் மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? இவங்க கடவுளை அறியக்கூடாதபடி குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆகினாலே அவரே சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை சோத்தரிப்போம்.